நண்பர்களே, நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் கவர் ஆகுது, கூகுள் டிரைவ் கவர் ஆகுது, கூகுள் ஃபோட்டோஸ் கவர் ஆகுது. ஸோ இதிலலாம் உங்களோட டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க கொடுக்குற அதிகபட்சமான ஃப்ரீ ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ். ஸோ இது 10 பார்த்தீங்கன்னா பத்தாதுங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய பேர் க்ளவுட் ஸ்டோரேஜில் போயிட்டு தங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, அங்கேயும் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சம அமௌண்ட்டை பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 4 இடத்துல உங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூகுளிலே ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன், சமீபத்தில் லான்ச் பண்ண ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலிமா உங்களால் எவ்வளவு நீங்கள் ஸ்டோரேஜை ஸ்டோர் பண்ணணுமோ ஸ்டோர் பண்ணலாம். பட் ஃப்ரீ இல்லைங்க, பைசா பே பண்ணிங்க போதும். எல்லாத்தையுமே உங்களால் ஒரே இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. கூகுள் ஒன் உங்களுடைய ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூகுள் ஒன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக உங்களோட ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது 15 GB கடந்துட்டிங்கன்னா உங்களால் ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சம அமௌண்ட்டை பே பண்ணணும். எவ்வளோ ஜிபிக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத வரக்கூடிய அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி சொல்கிறீங்க கூகுள் ஒன். ஸோ இதில் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இமேஜ் மூலியமாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூகுள் டிரைவை பயன்படுத்தலாம், ஜிமெயிலை பயன்படுத்தலாம், அதாவது கூகுள் ஃபோட்டோஸை பயன்படுத்தலாம், பெனிஃபிட்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். டாக் டு கூகுள் எக்ஸ்பர்ட் மூலியமாக 3 வழிகளில் பயன்படுத்தலாம். சேட் மூலியமாக பயன்படுத்தலாம், கால் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் அக்சஸ் யுவர் மெம்பர் பெனிஃபிட்ஸ் டைரெக்டாக கூகுள் ப்ளேயில் கூட நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. ஷேர் யுவர் ஸ்டோரேஜ், அதிகபட்சமாக 5 நபர்களுக்கு உங்களுடைய டேட்டா ஸ்டோரேஜை ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ பிகம் அ மெம்பர் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஒரு கூகுள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு 15 GB வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது இல்லாமல் இதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 GB, 200 GB, மோர் ஆப்ஷன், 2 TB, 10 TB, 20 TB, அதிகபட்சமாக 30 TB வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் 100 GB 30 TB வரைக்கும் சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களால் ஸ்டோரேஜை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் கூகுள் ஒன். உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் கூகுள் ப்ராடக்டை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அதுவும் உங்கள் டேட்டாவை அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த கூகுள் ஒன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுள் ப்ராடக்ட்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். ஸோ இதை பற்றியும் இதில் உள்ள விஷயங்களை பற்றியும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கூட அன்லைக் பண்ணிக்கோங்க.